ஸ்விமிங் பூல் இருக்கு. ஓபன் பண்ணதுமே வாவ். உள்ள போய் பாப்போம். லைட் ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நம்ம துபாயில் இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவங்க பிராண்டை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ மக்களே, என் பேர் முகமது சமீர். நம்ம வந்து ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, துபாயிலையும் இருக்குது. நம்ம கம்பெனி பேர் ஹமீதியா ஹோம்ஸ் ரியாலிட்டி. சரியா? நம்ம வந்து துபாயில் யார் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஹையர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுப்போம் உங்களுக்கு. ஓகே. அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும்போது நம்ம இந்தியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ரேட் இருந்தது, அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடமும் ஒர்த்து இருந்தது. பட் இப்போ என்னன்னே தெரியல, எல்லா இடமும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நினச்சாலே ஐயோ, ஃபஸ்ட்டெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ரேட்டு அதிகமாகவும் நினப்பில் வாங்குவோம். இப்போலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கி கொஞ்ச நாளில் ப்ராப்பர்ட்டி ரேட்டு சேல் பண்ண போகும்போது கம்மியாக வருது, இல்லைனா பெரிய ப்ராஃபிட்டே இல்லை. ஸோ இந்தியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், என்ன நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குமா? அது நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. அதாவது துபாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியா மாதிரி கிடையாது, கம்ப்ளீட்டாகவே இங்கே லாஸ் வேறு. இந்தியாவில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மெயினாக அது டெப்ரிஷியேட் ஆகும் உங்களுக்கு. இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அதிகபட்சம் என்ன வாடகை கொடுக்கும்? ஒரு 50,000 வாடகை கொடுக்கும். வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் கொடுக்கும். அதே 2 கோடி ரூபாய் இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். இது போக துபாயில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 20 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு எந்த இன்கம் டேக்ஸ் கிடையாது. இதே இந்தியாவில் நீங்கள் 6 லட்ச ரூபாய்க்கு 30% நீங்கள் அதில் கழிஞ்சிடும். உங்களோட இன்கமோட சேர்த்து வரும்போது கழிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அதுவே 2 லட்ச ரூபாய்க்கு இன்கம் டேக்ஸில் போயிடும். உங்களுக்கு துபாயில் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸுங்கிறதும் 0. இதே இந்தியாவில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கான வாடகை வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் இழக்க போகிறீங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் முதல்ல போயிடுச்சு, அடுத்தது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போயிடுச்சு. 3வது விஷயம் கேபிட்டல் கெயின். துபாயில் வந்து நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு அது 3 கோடிக்கு விற்கிறீங்கன்னா அந்த 1 கோடி ரூபா எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி கெயின் எதுவும் கட்ட தேவையில்லை, ப்ராப்பர்ட்டி கெயின் டேக்ஸ். இதே நீங்கள் இந்தியாவில் போய் அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த 1 கோடி ரூபாய்க்கு அங்கே ஒரு 30% நீங்கள் ப்ராப்பர்ட்டி கெயின் டேக்ஸ் கட்டணும். அது கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா அங்கே போய்டும். இவ்வளோவும் உங்களுக்கு துபாயில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஓகே. பட் இப்போ இந்தியாவிலனா இப்போ ஒரு மிடில் கிளாஸ்க்கு கூட ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், சின்ன சின்ன அமௌண்ட்ஸ்லேருந்தே இருக்குது. பட் இங்கே எடுத்ததுமே வந்து ஆமாம், அப்படி இருக்கும்போது அது எப்படி நம்ம மிடில் கிளாஸ்லாம் எப்படி வாங்க முடியும்? இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் எதுக்கு வாங்குறீங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தங்குறதுக்கு வாங்குறீங்களா, இல்லை அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் வரணும்னு ஜென்ரேட் பண்ணணும்னு பார்க்குறீங்களா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பார்க்குறீங்களான்னு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பார்க்குறீங்கன்னா துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்க நீங்கள் பெரிய அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது உங்களை மாதிரி ஒரு 4 பேர் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் 4 பேராக சேர்ந்து வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த 2 கோடி ரூபா இருக்க ப்ராப்பர்ட்டியோட டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 லட்ச ரூபா தான் நீங்கள் ஓவராலாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த 50 லட்சமோ நீங்கள் எடுத்தோடனே கட்ட தேவையில்லை. இனிஷியலாக 10%லேருந்து ஆரம்பிக்கலாம். 10% நீங்கள் இனிஷியலாக நீங்கள் இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணுறீங்கன்னா 10% கட்டினா போதும். அந்த 10%ங்கிறது 5 lakhs தான். ஸோ நீங்கள் இப்படி கணிச்சு பாருங்கள், ஒரு ஆள்னால, ஒரு சாதாரண மக்கள்னால உங்களுக்கு 5 லட்ச ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி துபாயில் நீங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஷேர் ஆகிடலாம், ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகிடலாம். ஒரு 4 பேராக வாங்கினீங்கன்னா 5 லட்ச ரூபா இன்ட்டு 4 20 லட்ச ரூபா, ஒரு 10% இஎம்ஐ வரும். அதுக்கப்புறம் அதே ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 10%, மறுபடியும் ஒரு 10%, இந்த மாதிரி ஆளுக்கு 5 லட்ச ரூபா போட்டு அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் நீங்கள் ஒரு ஹேண்ட் ஓவர் டைமில் நீங்கள் மொத்தத்தில் ஒரு 50 லட்ச ரூபா தான் பே பண்ண போகிறீங்க. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு இது ஷார்ட் டேர்ம் ரெண்டலில் நீங்கள் அதே ஃப்ளாட்டை துபாயில் விடலாம். ஷார்ட் டேர்ம் ரெண்டலுங்கிறது என்னென்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ், ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸை கமர்ஷியலுக்கு அலோடு கிடையாது. ஆனால் துபாயில் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு துபாயில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி வந்து அவங்க டெய்லி பேசிஸில் ரெண்டலுக்கு விடுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஃப்ளாட்டையும் டெய்லி பேசிஸில் ரெண்டலுக்கு விடலாம். அப்படி விடும்போது நார்மலாக 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ரேட்டை விட நீங்கள் கொடுக்குற ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அதில் இருக்க அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலை விட அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கிற இடத்துல எல்லாருமே இந்த மாதிரி டெய்லி ஷார்ட் டேர்ம் ரெண்டலில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ண விரும்புவாங்க. அந்த மாதிரி விடும்போது உங்களுக்கு 15% மேலே உங்களுக்கு இதில் கெயின் இருக்குது. இப்போது துபாயில் 4 பேர் ஷேர் பண்ணி வாங்கினாங்கன்னா ஒருத்தருக்கும் அந்த 5 lakhsல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிற அந்த கான்செப்ட் சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் 10% பே பண்ணுவாங்க 5 lakhs.
ஒரு 3 monthsல இன்னொரு 5 lakhs பே பண்ணுவாங்க, ஒரு 6 monthsல நெக்ஸ்ட் 5 lakhs பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பே பண்ணும்போது ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்கனாலையும் துபாயில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துபாய்க்கு வரும்போது இந்த ஃப்ளாட்டில் தங்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இந்த ஏர்பிஎன்பியில் போட்டிருக்கிற இந்த ஃப்ளாட்டை நீங்கள் அன்றைக்கி மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது உங்கள் ப்ராப்பர்ட்டியை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். உங்களை மாதிரி உங்களோட கூட நீங்கள் 4 பேர் சேர்ந்து வாங்கும்போது ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஸ் யார் இருந்தாலும் இந்த ஃப்ளாட்டில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களாலையும் இது இன்வெஸ்ட் பண்ண இடத்துல தங்கி அவங்களும் அனுபவிக்க முடியும். இந்த ஒரு வாய்ப்பு வந்து உங்களோட சொந்த ஃப்ளாட்டு நீங்கள் துபாய்க்கு என்றைக்கு வரணும்னு விருப்பப்படுறீங்க அன்றைக்கி வந்து இதை அனுபவிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சென்னையில் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா ரெண்டலும் உங்களுக்கு 15% கிட்ட வரும்போது ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 7.5 lakhs தான் உங்களுக்கு இயர்லி அப் டு 7.5 lakhs உங்களுக்கு கிடைக்கும். இந்த 50 லட்ச ரூபா நம்ம சென்னையில் போய் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டை வாங்குவீங்க. அந்த ஃப்ளாட்டில் உங்களுக்கு அதிகபட்சம் கேட்டால் 10,000 ரூபா, உங்களுக்கு 12,000 ரூபா அவ்வளோதான் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்ட்டு. 12,000 ரூபானா வருஷத்துக்கு 1,40,000 ரூபா 1,50,000 தான் கிடைக்க போகுது. இங்கே அதே காசுக்கு 7 லட்சம் 7.5 லட்சம் இருக்குது நமக்கு கிடைக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸும் இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப வந்து ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பேசிக்கலாக என்ன, நம்ம போடுற காசுக்கு என்ன அதிகம் ரெவென்யூ வருது ரிட்டர்ன் வருதுங்கிறது போடுற இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்காங்க. துபாயை பொறுத்திருக்கோம் சேஃப்டிக்கும் சரி, அப்ரிசியேஷனுக்கும் சரி, ஹையர் ரெண்டல் ரிட்டர்னுக்கும் சரி, எல்லாத்துக்குமே டெவலப்பிங் ஏரியாவாக இருக்குது. டாக்ஸஸ்லாம் கம்ப்ளீட்லி ஜீரோ. இங்கே உங்களுக்கு எந்த டாக்ஸஸுமே இங்கே இப்போதைக்கு கிடையாது. துபாயில் எந்த அளவுக்கு பூம் ஆகுதுன்னா 2025 ஹையஸ்ட் சேல்ஸ் இந்த வேர்ல்டு இன் ரியல் எஸ்டேட் துபாயில் தான் நடந்திருக்கு. ஹையஸ்ட் வேல்யூ உங்களுக்கு வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு சேல்ஸ் நடந்தது. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எனக்கு துபாய் ரொம்ப புதுசு, எனக்கு துபாயில் யாருமே இல்லை, இந்த வீடியோ பார்த்து தான் நான் வந்து உங்ககிட்ட அந்த டீட்டெயில் பற்றியே பேச போகிறேன், என்னால் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா? துபாயில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நீங்கள் துபாய் வரணுன்றதே இல்லை. துபாய் டிஎல்டி, துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் டிஎல்டினா அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஈஸி பண்ணி வச்சுருக்காங்கன்னா, துபாயில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னா உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, 2வது உங்கள் இமெயில் ஐடி, 3வது உங்கள் ஃபோன் நம்பர், இது 3 கொடுத்தீங்கனாலே போதும். எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. துபாயில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஆன்லைனில் அவங்களே அந்த சேல் டீட் அனுப்புவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிங்கனாலே உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் ஆகிடும். அடுத்தது இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணோன்னா துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் டிஎல்டி அதே அவங்க வெப்சைட்டில் உங்களோட அக்ரிமெண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் நம்பர் நீங்கள் உள்ளே போட்டிங்கனாலே உங்களோட கம்ப்ளீட் அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அப்போ அவங்க வரணும்னு ஸோ யாருமே இங்கே துபாயில் வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வந்து பார்க்குறது அவங்க விருப்பம். வந்து அவங்க ஆப்வியஸாக ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்கன்னா அவங்க வந்து அவங்க வீடை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. தாராளமாக அதுக்கு நாங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம். யாரெல்லாம் நம்ம மூலியமாக புக் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம அழைச்சிட்டு வந்து நம்மளே அவங்களுக்கு அந்த துபாய் டூரை காட்டிட்டு துபாயில் அந்த வீடு வாங்கிட்டு போகிறதுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோம். பட் துபாயில் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்கிறதுக்காக நான் சொல்கிறது உங்களுக்கு. இன்னொன்று துபாயில் நம்ம மூலிமா வாங்குறவங்களுக்குலாம் நம்மளே ப்ராப்பர்ட்டியை மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு அந்த ரெண்டல் விடணும்னாலும் இல்லைனா அட் த டைம் ஆஃப் ஹேண்ட் ஓவர் அவங்க சேல் பண்ணணுன்னாலும் அதில் நாங்களே பண்ணித்தரோம். ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு துபாய் புதுசுன்னு அவங்க நினைக்க வேணாம். துபாயை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ், துபாய் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்கள் எங்கள் மூலிமா வரும்போது என்னென்ன, இங்கே 1000 டெவலப்பர் இருக்காங்க. இதில் எந்த டெவலப்பர்கிட்ட போனால் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி, ஒரு டெவலப்பர்கிட்டையும் ஒரு 15-20 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ப்ராஜெக்ட்ஸ். அதில் எந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதில் ஹையர் கேபிட்டல் ரிட்டர்ன் வரும், எதில் ரெண்டல் ரிட்டர்ன் அதிகமாக வரும், எதில் வந்து உங்களுக்கு ஒரு டாப் குவாலிட்டி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஒருத்தருக்கு இருக்கும். ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வாடகை முக்கியம் இல்லை, ஏரியா வந்து அப்ரிஷியேஷன் நிறையா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளாட் இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வில்லா இருக்கும். சில பேர் எனக்கு ரெண்டல் தான் மாதமானால் எனக்கு வந்து ரெவென்யூ அதிகமாக வரணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி நம்ம அதில் அவங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். அதில் அவங்க சூஸ் பண்ணலாம். நேரடியாக போனாங்கன்னா இப்போ இந்த டெவலப்பர் யார்கிட்ட போனாலும் இந்த மாதிரி அவங்க எதுவுமே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நோக்கத்தில் தான் சொல்லுவாங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது விற்கணுமோ அது விற்றுட்டு போயிடுவாங்க. அதனால எங்கள் மூலிமா வருது உங்களுக்கு ஆல்வேஸ் எப்பவுமே சேஃப். உங்களுக்கு நாலேஜ் இல்லாத ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது கைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு அட்வைசர் தேவை. அந்த இடத்துல நம்ம ஆஃபீஸ் சென்னையிலையும் இருக்குது, துபாயிலையும் இருக்குது. உங்களுக்கு சென்னையிலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம டீம் இருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கன்வீனியன்ஸுக்கு உங்களோட பிளேஸில் வந்து உங்கள் ஃபேமிலியோடு உட்கார வச்சு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை பற்றி எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்தே நீங்கள் அந்த துபாயோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கு நம்ம எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணி தரோம். துபாயில் பொறுத்த வரைக்கும்
நம்ம ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் இந்த டாப் டெவலப்பர்ஸ் கூட தான் நம்ம எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு நம்ம ஒரு டூர் காட்டுறேன். இங்கே இருக்கிற இந்த குவாலிட்டி பாருங்கள், டாப் நாச் குவாலிட்டி. இந்த குவாலிட்டி நீங்கள் சென்னையிலலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது யூஸ்வலாக. இந்த ஒன்றும் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதே மாதிரி செமி ஃபர்னிஷ்டாக வந்துடும். அதாவது இதில் வந்து உங்களுக்கு கிச்சன் அப்ளைன்சஸ்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு மேலே ஏசி ஏர் கண்டிஷன் எல்லாம் இங்கே சென்ட்ரலைஸ் தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல ஸ்பிளிட் ஏசி வைப்போம். இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாமே ஏர் கண்டிஷன் சென்ட்ரலைஸ்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ வாங்க ஒரு ரவுண்டு நம்ம ஹோம் டூர் போவோம். இங்கே அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க வந்திருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த குவாலிட்டி பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, லைட்டும் எப்படி இருக்குன்னு. இங்கே பொதுவாக துபாயை பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்ரூமுக்கும் உங்களுக்கு யூஸ்வலாக பால்கனி வந்துடும். இதோ இந்த இப்போ நம்ம பார்க்குற அப்பார்ட்மெண்ட்டில் பால்கனி எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல இதுவாக இருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்கள். வியூ பாருங்கள், இந்த பால்கனி வியூலாம் யூஸ்வலாக உங்களோட பால்கனி இந்த மாதிரி 30வது மாடி நம்ம இருக்கிறது. இந்த 30வது மாடியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே துபாயில் காற்றோட்டமாக ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலோடு இங்கே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங்கில் ஒரு காஃபி டேபிள் இங்கே வச்சுட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸே தனி. இதை நான் சொல்லி பார்க்குறதோட நீங்களே அந்த காற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இங்கே ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடம் இது துபாயில். இந்த ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃபுல்லி அது இந்த மாதிரி டாப் பிராண்டட் ப்ராடக்ட்ஸோடு தான் உங்களுக்கு எல்லாமே வரும். இதில் ஹேண்ட் ஷவரு, பாடி ஷவர் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் துபாயில் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரெடி டு மூவ் இன் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. எதுவுமே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அடிஷனலாக பண்ணணுன்னு இல்லை. வெறும் உங்களுக்கு பெட்ரூமில் வந்து ஒரு கட்டிலும், ஹாலுக்கு வந்து ஒரு டைனிங் டேபிளும் சோஃபாவும் போட்டிங்கனாலே போதும், எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு யூஸ்வலாக எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி செமி ஃபர்னிஷ்டாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்டவ்வு, உங்களுக்கு ஓவன் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ்டாகவே தான் வந்துடும். எல்லாத்துலேயுமே யூஸ்வலாக ஃப்ரிட்ஜு மறைவாக இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் துபாயோட அவங்க ஜென்ரல் தீம் இது. இந்த மாதிரிலாம் தான் வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கள் வாஷிங் மிஷினும் உங்களுக்கு இப்படி வந்துடும். இது போக உங்களுக்கு இதில் வந்து நம்ம சில இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மோட்டரைஸ்டு உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் வேணும்னா நம்ம இது எக்ஸ்ட்ரா பே பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மாதிரி உங்களுக்கு பே பண்ணுறவங்களுக்கு நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஒன் டச்சில் உங்களுக்கு எல்லாம் மோட்டரைஸ்டாக இருக்கும். அங்கே இங்கே அதே மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் மோட்டரைஸ்டு உங்களுக்கு ஒன் டச்சில் வருது. இது கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்லாம் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி தரலாம். ஓகே, இப்போ நான் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப எனக்கு சூப்பராக ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ எனக்கே வாங்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இப்போ நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன எப்படி டிரான்சாக்ஷன்லாம் எப்படி பண்ணுறது? இப்போது டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பேங்கிங் சேனலில் பண்ணலாம். பேங்கிங் சேனலில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா இல்லாட்டி எங்களோட ஹமீதியா டீம் சென்னையில் இருக்கும், ஹெச்என்ஹெச். எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம்லேயே உங்களுக்கு பேங்கிங் சேனல் பார்ட்னர்லாம் இருக்காங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. அங்கே நீங்கள் அனுப்புறதுலாம் ஜஸ்ட்டு உங்களோட பேன், இங்கே இன்வாய்ஸ் காப்பி வச்சு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த கைடன்ஸுக்கு நாங்களே உங்களுக்கு சென்னையிலேருந்து பண்ணி தருவோம் உங்களுக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் ஒரு யோசிச்சிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் துபாயை தவிர எதுவும் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 100% அதில் கேரண்டீட் ரிட்டர்ன் இருக்குது. சென்னையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டில் உங்களோட ஃப்ளாட்டில் எங்கேயாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற ரிட்டர்னை விட 10 மடங்கு ரிட்டர்ன் இங்கே அதிகம். நீங்கள் தாராளமாக இங்கே நம்பி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உலகத்தில் இருக்க எல்லா டாப் இன்வெஸ்டர்ஸும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலன்னா அப்போ ஏமாற போகிறது அவங்க கிடையாது, நீங்கள் தான். நீங்கள் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தீங்கன்னா இதை வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்ம ஹமீதியா ஹோம்ஸ் ரியாலிட்டி டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்க டீமாக இருந்தாலும் சரி, துபாயில் இருக்க இந்த டீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேருந்து காண்டாக்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எங்கள் டீம் அங்கேருந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ண தெரியலன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட கன்வீனியன்ஸுக்கு சப்போஸ் நேரில் வந்து மீட் பண்ணி உங்களுக்கு எதனா எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா தாராளமாக எங்கள் டீம் வருவாங்க. வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் உங்களை இங்கே துபாயில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது எங்களோட பொறுப்பு. இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு துபாயில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கூட்டிகிட்டு வந்து ப்ராப்பர்ட்டி டூர் எல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டியது எல்லாம் நாங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஊரில் போய் சேர்த்துருவோம். மோர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.